கூட பிறந்த தம்பிக்கே முத்துவேலு சக்திவேலும் துரோகம் பண்ணிட்டு இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் பாண்டியன் வந்து பழனிவேலுக்காக இந்த அளவுக்கு தியாகம் பண்றது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். ஏற்கனவே பாண்டியன் வீட்டுல எல்லாருமே பழனிவேலுக்கு கல்யாணம் நடக்காம போயிருச்சு, ஊர்க்காரங்க எல்லாரும் முன்னாடி அவமானம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமாவும் கோவமாவும் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் பாண்டியனை பிடிச்சு முத்துவேலு சக்திவேலு சேர்ந்து வீட்டுக்கு வெளியே நின்று வம்பளுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப கூட பாண்டியன் வந்து பழனியை கூப்பிட்டு அமைதியா வீட்டுக்குள்ள போக தான் போறாரு. இப்ப வம்பளுக்கிற சக்திவேல் வந்து பழனியை பார்த்து, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, எங்க கூட இருந்தேன்னா உனக்கு வேகமாவே கல்யாணம் முடிஞ்சிருக்கும், தேவையில்லாம இந்த பாண்டியனை நம்பி போய் இன்னைக்கு ஊர்க்காரங்க எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டதுதான் மிச்சம், இதெல்லாம் உனக்கு தேவைதானா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுல தப்பு தப்பா சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டதே இவங்க தான். ஆனா இவங்க ஏதோ நல்லவங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கூட ஒண்ணு கெட்டு போல, இப்பயாவது எங்க குடும்பத்தோட வந்து சேர்ந்து வீட்டுல இருக்க வேலையை பார்த்துக்கிட்டு மில்லெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பார்த்துக்கிட்டு கௌரவமா வாழ்க்கையை ஓட்டலாம். இப்ப நீ எங்க கூட வந்தாலுமே உனக்கு பெரிய இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம், வாழ்க்கையை நீ நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலு சக்திவேலு சேர்ந்து பழனிவேலை ஏமாத்தி கூப்பிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல முத்துவேல் சக்திவேல் சொல்றதை கேட்டு பழனிவேலுமே வந்துட்டு பாண்டியன் வீட்டை விட்டு கிளம்புறாரு. பதறி போற கோமதியும் பாண்டியனும் உண்மையிலே பழனிவேல் மனசு மாறியாச்சு போல. இதுக்கப்புறம் பழனி நம்ம கிட்ட வரமாட்டான்னு சொல்லிட்டு தான் பாண்டியன்மே நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா பழனிவேலை பார்த்தோம்னா, சரி நான் உங்க கிட்ட வந்துடுறேன், என்கிட்ட எல்லாமே கொடுத்துறீங்க, உங்ககிட்ட நிறைய காசு பணம் இருக்கு, உங்க கூட சேர்ந்துருன்னா அந்த காசு பணம் எல்லாமே எனக்கும் கிடைச்சிரும், எனக்கு ஒரு பெரிய இடம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க, அதுக்கப்புறம் நான் எங்க அக்கா கூட பேசக்கூடாதா, எங்க மாமா வீட்டுக்கு போக கூடாதா, அதே மீறி நான் போனேன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், இப்படிலாம் ஒரு அடிமை வாழ்க்கை உங்ககிட்ட இருந்து வாழ்றதுக்கு நான் சந்தோஷமா எங்க அக்கா கூட இருந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் வந்து முத்துவேல் சக்திவேல மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. கல்யாணமே நின்று போச்சு, உனக்கு என்னடா அவ்வளவு ஆணவமா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சோகத்துல இருக்க பழனிவேலை இன்னுமே டென்ஷன் ஆகிற மாதிரி முத்துவேலு சக்திவேலும் பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு உண்மையிலேயே கூட பிறந்த தம்பிக்கு தான் நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வாயை வச்சுக்கிட்டு பேசாம இருங்க, உங்களோட பெரிய மனச தன்மையை நீங்களே கெடுத்துக்கிறீங்க, ஊருக்குள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு பழனிவேல கல்யாணத்தை நிப்பாண்டது நீங்க தான், இதுக்கப்புறம் ஊருக்குள்ள எப்படி நீங்க தலை நிமிர்ந்து நடப்பீங்க, குமாருக்கு எப்படி கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுமே நல்லா பயங்கரமா பிடிச்சு திட்டிட்டு தான் இருக்காரு. என்னதான் பாண்டியன் கோமதி பழனிவேல் சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து திட்டினாலும் இந்த முத்துவேலு சக்திவேலுக்கு கொஞ்சம் கூட அறிவே வர மாட்டேங்குது. அப்பப்போ முத்துவேல மனசு மாறலாம் நினைச்சா கூட முத்துவேல மனசு மாற விடாம சக்திவேல் வந்து கெடுத்துக்கிட்டே தான் இருக்காரு. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வர பழனி வந்து ரொம்பவே சோகமா உட்கார்ந்து இருக்காரு. வீட்டுல இருக்க எல்லாருமே சோகமா தான் இருக்காங்க. சரி நான் கடைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் வந்து வீட்டுல உட்கார முடியாம கடைக்கு கிளம்புறாரு. ஏன்டா வீட்டுல என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இன்னைக்கெல்லாம் கடை திறக்க வேண்டாம், விடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாண்டியனுமே வந்து பழனிவேல கடைக்கு போக வேண்டாம்னு தான் சொல்றாரு. வீட்டுல இருக்க எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அந்த விஷயம் தான் எனக்கு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு, கடைக்கு போனோம்னா வேலையாவது பார்த்துட்டு இருக்கிறாள், அதுக்கு தான் சொல்றேன் நான் கடைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் வந்து கடைக்கு கிளம்பி போயிடுறாரு. இன்னொரு பக்கம் கோமதி வந்து பழனிவேலுக்கு ரொம்பவே மனசு உடஞ்சு போயிருச்சு, பாவம் கல்யாணம் நடக்கும்னு சொல்லி ரொம்பவே ஆசையில நினைச்சுக்கிட்டு இருந்தான். கடைசியில அவனுக்கு இப்ப இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லாம போயிருச்சு வாருங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோமதியுமே ஒரு பக்கம் மனசு உடஞ்சு போய் தான் நின்னுட்டு இருக்காங்க. சரி பழனிவேல் தனியா கடைக்கு போயிருக்கான், கூட யாராவது போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து அவங்க பசங்களை கடைக்கு அனுப்பிச்சு வைக்கிறாரு. கூடவே பாண்டியனுமே வந்து கடைக்கு போயிடுறாரு. கடைக்கு போறப்பே பாண்டியன் நினைச்சுக்கிட்டே தான் போறாரு, கண்டிப்பா கடைக்கு வரவங்க ஜாமா வாங்க வராங்களோ இல்லையோ, என்ன நிச்சயார்த்தம் நின்றுச்சாமா கல்யாணம் நின்றுச்சாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வி கேட்கறதுக்கு தான் வரப்போறாங்க. பாவம் பழனிவேல் பேசாம வீட்லயே இருந்திருக்கலாம், தேவையில்லாம அவங்க வந்து இன்னுமே அவமானப்பட போறான், அவன் மனசு என்ன படப்படுப்பதோ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து பதட்டத்தோடய தான் கடைக்கு வராரு. பாண்டியன் நினைச்ச மாதிரியே கடைக்கு வர எல்லாருமே வந்து பழனிவேல் கிட்ட என்ன கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா, நிச்சயார்த்தம் நின்றுச்சாமா, உனக்கு கல்யாணம் நடக்காதாமா, பொண்ணு வீட்டுக்காரங்க உன்னை வேண்டாம்னு சொல்லிட்டாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வர எல்லாருமே மாறி மாறி பழனி விஷயத்தையே பத்தி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமை இழந்து போற பாண்டியன் வந்து பழனிவேல் ஒண்ணு கெட்டவன் சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க வேண்டாம்லாம் சொல்லல. இந்த நிச்சயார்த்தம் நடக்காம போனதுக்கு காரணமே அவங்களோட அன்னைங்க முத்துவேலு சக்திவேலு மட்டும்தான். அவங்களோட அன்னைங்க 2 பேர் போய் தான் எங்க குடும்பத்தை பத்தியும் பழனிவேலை பத்தியும் தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்காங்க. பழனிவேலோட தங்க மனசுக்கு நல்ல தங்கமான பொண்ணு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கடைக்கு வந்து கேள்வி கேட்கறவங்களுக்கு பூரா பதில் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல பாண்டியனாலுமே முடியல. இதனால பாண்டியன் வந்து பழனியை கூப்பிட்டு, போதுண்டா நீ இங்க இருக்க வேண்டாம், கடைக்கு வரவங்க எல்லாருமே இதே தான் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, வரவங்க எல்லாம் பாக்குறப்ப கடைக்கு பொருள் வாங்க வர மாதிரியே தெரியல, இந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு போறதுக்காக தான் வர மாதிரியே தெரியுது, நீ தயவுசெய்து வீட்டுக்காவது போயிடலாம், வெளியே எங்காவது போயிட்டு வா, அப்பதான் உனக்கு ரிலாக்ஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து பழனியை கடையில இருந்து அனுப்பிச்சு வச்சிடறாரு. தனியா கடையில உட்கார்ந்து இருக்கிற பாண்டியன் வந்து ரொம்பவே மனசுல வந்து போய் யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்து என்ன பண்ணலாம், பழனி வேற ரொம்பவே மனசு காயப்பட்டிருக்கான், ஏன் நமக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி பாண்டியன் யோசிச்சுட்டு இருக்கிறப்பதான் ஒரு பிளான் வருது. பழனிக்குன்னு எதுவுமே இல்ல, நிரந்தரமான வேலை இல்ல, அவனே நம்ம கடையில எடுபடி வேலை பார்க்கறான்னு சொல்லி தானே அவங்க அன்னையை போய் சொல்லி வச்சிருந்தாங்க, அதனால தானே பொண்ணு வீட்டுக்காரங்களும் வந்து பழனி வேலை நம்பி பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இந்த நிச்சயார்த்தத்தை நிப்பாட்டினாங்க. அப்ப இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா பழனிவேலுக்குன்னு ஏதாவது ஒண்ணு நிரந்தரமா வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற பாண்டியன் வந்து பேசாம இந்த கடையை நம்ம பழனி பேர்ல எழுதி கொடுத்துட்டா என்ன, அந்த கடையில தான் நல்ல வருமானம் வருது, அதை வச்சு அவன் வாழ்க்கையை நல்லா ஓட்டிக்குவான், இதுதான் சரியான முடிவா இருக்கும்னு சொல்லி யோசிக்கிற பாண்டியன் வந்து உடனே இந்த விஷயத்தை சொல்றதுக்காக கோமதியை பாக்குறதுக்காக வீட்டுக்கு கிளம்பி போறாரு. வீட்டுக்கு போற பாண்டியன் வந்து கோமதி கிட்ட இந்த விஷயத்தை சொல்றாரு. கோமதியுமே வந்து இந்த விஷயத்துக்கு சரின்னு சொல்லிடுறாங்க. பழனிவேலுக்கே தெரியாம இந்த விஷயம் எல்லாமே வீட்டுல நடந்துகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் பாண்டியனுமே வந்து கடையை பழனிவேல் பேர்ல மாத்திரக்கான எல்லா ப்ராசஸுமே முடிச்சிடறாரு. முடிச்ச கையோட சும்மா இருக்காம அப்படியே போய் இந்த விஷயத்தை பொண்ணு வீட்லயுமே சொல்லிடுறாரு. பழனிவேலுக்குன்னு எதுவுமே இல்லைன்னு சொல்லி தானே இந்த நிச்சயத்தை நிப்பாட்டினீங்க, இப்ப என்னோட பாண்டியன் ஸ்டோரை அப்படியே பழனிவேல் பேருக்கு மாத்திட்டேன், இனிமேல் அந்த கடை எல்லாமே பழனிவேலுக்கு தான், அந்த கடையில வரக்கூடிய வருமானம் எல்லாமே பழனிவேலுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து பழனிக்காக தன்னோட கடையவே தியாகம் பண்ணிட்டு பொண்ணு வீட்டுல போய் நின்னுறாரு. கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பொண்ணு வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்பவே சாக்காயிடுறாங்க. உங்களுக்கு உங்க மச்சான் மேல இந்த அளவுக்கு பாசம் இருக்குன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல, நாங்களுமே தேவையில்லாம முத்துவேல் சக்திவேல் பேச்ச கேட்டுக்கிட்டு தவறான ஒரு முடிவை எடுத்துட்டோம், செந்திலும் சரணனும் எங்க வீட்டுல வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு உண்மையான நிலவரமே புரிஞ்சு, முத்துவேல் சக்திவேலோட உண்மையான கேரக்டர் பத்தி தெரிஞ்சுக்காம முடிவெடுத்தது எங்களோட
எங்களோட தப்பு தான், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இந்த கல்யாணத்துல மனப்பூர்வமா சம்மதம் அப்படி சொல்லி பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்லிடுறாங்க. அப்புறம் என்ன, அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய வேலையை பார்ப்போம் அப்படி சொல்லி பாண்டியனுமே ரொம்பவே சந்தோஷமா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதே சந்தோஷத்தோட கடைக்கு வர பாண்டியன் வந்து பழனிவேல் போன் பண்ணி கடைக்கு வர சொல்லிடுறாரு. என்னாச்சோ ஏதாச்சும் சொல்லிட்டு பதறி போய் கடைக்கு வர பழனி வந்துட்டு கடையில பொண்ணு வீட்டுக்காரங்களும் பொண்ணு நிக்கிறத பார்த்தது ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி பழனிவேல் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப டக்குன்னு பாண்டியன் வந்து கடையோட பத்திரத்தை எடுத்து பழனி கையில கொடுத்துறாரு. இனிமேல் இந்த கடை எல்லாமே உன்னோட தான், இனிமேல் இதை நீ தான் பாத்துக்கணும், உன் வாழ்க்கையை நீயே சந்தோஷமா வாழு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து பழனிவேலுக்கு பயங்கரமான சர்ப்ரைஸை கொடுத்துறாரு. இன்னொரு பக்கம் பழனிவேல் வந்துட்டு எனக்கு இது எதுவுமே வேண்டாம், என்னை நம்பி அந்த பொண்ணு வந்தா வரட்டும், இல்லாட்டி எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம் அப்படி சொல்லி பழனி ரொம்பவே அடம்பிடிச்சிட்டு இருக்காரு. எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு, கடையை உன் பேருக்கு மாத்தியாச்சு இந்த அப்படின்னு சொல்லி பத்திரத்தை வந்து பாண்டியன் பழனி கையில கொடுத்துறாரு. கடையிலேயே வச்சு அடுத்த கல்யாணம் எப்ப பண்றதுன்னு சொல்லி வீட்டுல இருக்க எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் முத்துவேல் சக்திவேல் சேர்ந்து என்னதான் பிளான் பண்ணாலுமே பழனிவேலோட கல்யாணத்தை நிப்பாட்டவே முடியாது. கூடிய சீக்கிரமே இது மாதிரி நடந்து பாண்டியன் தலைமையிலேயே பழனிவேலோட கல்யாணம் நடந்து முடிஞ்சாதான் இந்த முத்துவேல் சக்திவேலோட ஆட்டமும் அடங்கும். அப்பதான் மத்தவங்க முன்னாடி அவமானப்பட்டு அவங்க கொஞ்சமாவது திருந்துவாங்கன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க.